ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லிக்கு விதவிதமா சட்னி சாம்பார் வச்சு செஞ்சிருப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு இட்லியே விதவிதமா செய்ய போறோம். நானும் எவ்வளவோ வீடியோ போடுறேன், எவ்வளவோ ஷார்ட்ஸ் போடுறேன். ஆனா யாரும் பாக்குறது இல்ல, ஒரு லைக்ஸோ சப்ஸ்கிரைபோ பண்றதே இல்ல. சோ இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஹெல்த்தியா போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வெஜிடபிள் இட்லி செய்ய போறேன். வெஜிடபிள் இட்லினா குழந்தைங்க வெஜிடபிள் அதிகமா சாப்பிட மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. அது தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த இட்லியில சேர்த்து நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சோ அதனால இன்னைக்கு வெஜிடபிள் இட்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜார்ல க்ளீன் பண்ணி வச்சிருக்க கேரட்லாம் எடுத்து போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாம் அடிச்சிட்டு வந்து அதை நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். இதை நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா இட்லி வந்து கொஞ்சம் நரநரன்னு இருக்கும், அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க விரும்பி. அதனால நம்ம இதை ஃபில்டர் பண்ண போறோம். ஃபில்டர் பண்ணாலும் இதுல உள்ள சத்து எல்லாமே அந்த சார்ல நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம தைரியமா அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சார்ல நம்ம இட்லி மாவை சேர்க்கிறோம். ஆனா இட்லி மாவு வந்து நமக்கு ரொம்ப கட்டியா இருக்கணும். ஏன்னா தண்ணியா இருந்தது அப்படின்னா நம்ம இந்த சார்ல சேர்க்கும் போது அது வந்து நமக்கு தோசை பதத்துக்கு மாறிடும். அதனால இட்லி பதத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த மாவு கொஞ்சம் கட்டியா இருக்கணும். சோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல மாத்த போறோம். இப்போ நம்ம இட்லி மாவு எல்லாத்தையும் இந்த துணியில மாத்திட்டோம். அதாவது இட்லி பாத்திரத்துல உள்ள துணியில மாத்திட்டோம். இப்போ இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துட்டு வரணும். ஆனா நம்ம இதுல வந்து கொஞ்சம் கேரட் மேல துருவி போட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிடும்போது பரவாயில்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி 2க்கு பதிலா 4 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அதனால இப்போ இந்த இட்லியை நம்ம எடுக்க போறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிட்டு எடுங்க, அப்பதான் ஒட்டாம வரும். நீங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சாதான் அது கொஞ்சம் ஒட்டாம வரும். இவ்வளவு தண்ணி தெளிச்சுமே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கு. இப்போ எடுத்த இட்லியை நம்ம தட்டுக்கு மாத்தி சர்வ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, அந்த இட்லியை தட்டுக்கு மாத்தும் போதே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மேல நம்ம துருவி போட்ட கேரட் பார்க்கும்போது இன்னும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேரட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம சாம்பார் ஊத்தி பரிமாறினா போதும். குழந்தைங்க கண்டிப்பா வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கேரட் பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்க கூட இது கண்டிப்பா சாப்பிடுவாங்க, டேஸ்டாவும் இருக்கும். சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பீட்ரூட் இட்லி. பீட்ரூட் வந்து நிறைய குழந்தைங்க அவாய்ட் பண்றாங்க. பட் பீட்ரூட்ல அவ்வளவு சத்து இருக்கு. சோ இந்த சத்தான ஒரு பீட்ரூட் இட்லியை நம்ம கண்டிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கணும். சோ இதுல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு வரமிளகாய் பதிலா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதுல 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். இதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ஹீமோகுளோபினும் அதிகமாகும், கொஞ்சம் ஹெல்த்தியாவும் ஆவாங்க, சுறுசுறுப்பா ஆவாங்க குழந்தைங்க. நீங்க அடிக்கடி கொடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சார்ல இட்லி மாவை சேர்க்க போறோம். இந்த இட்லி மாவை சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம இந்த சார் வந்து நமக்கு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், தப்பு இல்ல. நமக்கு தேவைப்பட்டா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தனியாயிடுச்சுன்னா நம்ம திரும்ப இது பண்ண முடியாது. சோ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அது போக மீதி உள்ள மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கலர் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, குழந்தைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியாதனால இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம இதில் சேர்க்கிறோம். இப்போ சேர்த்த அந்த பீட்ரூட் சாரை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் லேயரா இது பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த லேயர் இருக்கும்போது பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும், குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதனால இந்த பதத்துல நம்ம விட்டுறோம். இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாத்துறோம். சாரை அங்கங்க ஒரு டிராப்பா விடுறோம். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி பண்றோம். ஏன்னா ஒரே மாதிரி எப்பவுமே கொடுக்காம கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஒரே மாதிரி பார்த்து போர் அடிச்சிருக்கும். சோ கொஞ்சம் டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம். அந்த விரல் விட்டு பார்ப்பாங்க, அது ஒட்டுச்சுன்னா வேகல, ஒட்டலனா வெந்துருச்சு அப்படின்னு. அது மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த இட்லி ரொம்ப நல்லா இருக்குது, பீட்ரூட் இட்லி. அதை நீங்க கண்டிப்பா கொடுங்க குழந்தைங்களுக்கு. கண்டிப்பா அது ஹெல்த்தியானது, குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஹெல்த்தி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை. க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அதுல ஒரு 2 பல் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அடிச்சு எடுத்துட்டு வந்து அதை நம்ம சார் பிழிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த சார் நம்ம அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கலாம். சோ எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கனால கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த சார்ல நம்ம மாவு மிக்ஸ் பண்ண போறோம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ இட்லி பாத்திரத்துக்கு ஊத்தலாம். வேக வச்ச கொத்தமல்லி இட்லியை இப்போ நம்ம தட்டத்துக்கு மாத்த போறோம். இப்போ பாருங்க, அந்த தட்டமும் அந்த இட்லியும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் இட்லிக்கு தேங்காய் சட்னியும் முருங்கைக்காய் சாம்பாரும் அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.